வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 2 பேர் செய்கிற மாதிரி சேமியா உப்புமா செய்ய போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு, சீரகம், எண்ணெய், பாண்டல், அடுப்பு இதெல்லாம் இருந்தால் போதும். அப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாலாம், கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ஒருத்தர் வரப்போகிறாரு சர்ப்ரைஸாக. அவர் என்னன்னா, நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருந்தேன்னா அப்போது சர்வர் வேலை செஞ்சுட்டாரு. அதனால் அவரை கேட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். வடிவேல் மாதிரியே இருக்கார்ல. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா சூடான உடனே கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுருங்க. நான் போட்டிருக்கேன், 1.5 ஸ்பூன் போட்டேன் கடுகு. அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வெடித்த பின்னாடி வெங்காயம் போட்டேன். வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டேன். கருவேப்பிலை முன்னாடி போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும், அதனால் முன்னாடி போடாதீங்க. அப்புறம் இதெல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. 400 மில்லி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா 200 கிராம் சேமியாவுக்கு 400 மில்லி தண்ணி வேணும். தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பார்த்துருங்க. பின்னாடி சேமியாவை போட்ட மாதிரி நம்ம உப்பு பார்த்தோம்னா நல்லா இருக்காது. இப்போயே டேஸ்ட் பார்த்துட்டு சேமியாவை இந்த மாதிரி நல்லா கொதி பண்ணி கொட்டிடுங்க. கொட்டிட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா கெட்டியாகிடும். கெட்டியாகிடுச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வயிற்று வலி பிடிச்சிடும், ஏன்னா ஜீரணம் ஆகாது. அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சேமியா நூடுல்ஸ் மாதிரி ஆகிடும். ஓகே, நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் இப்படி கிண்டிட்டிங்கன்னா அது தண்ணி வந்து அது இழுத்து தண்ணி உப்பி வெந்துடும். நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? சேமியா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், இருங்க. சூப்பராக இருக்குது கைஸ். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. உப்பு கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க.